கஷ்டம் இருக்கும் பேசலாம். இப்போ உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்க. இப்போ சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கணவருக்கு உங்களால முடியலைங்க, உங்கள் பிள்ளைகிட்ட சொல்றீங்க என்னால் நடக்க முடியல, எழுந்துக்க முடியல சொல்லி கஷ்டப்பட்டு சொல்கிறீங்களா அவங்ககிட்ட, அதே போல் ஏசப்பாட்ட சொல்லுங்க கண்ண மூடி. ஆண்டவரே கால் வலிக்குதுப்பா, இந்த வெயிலில் என்னால் முடியல, என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் கடையாக எடுத்துருங்க, எத்தனையோ கடன், என் பிள்ளைங்களை கடை சேர்க்கணும், என் மகளுக்கு கட்டி கொடுக்கணும், என்கிட்ட எந்த பணம் இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நான் கஷ்டப்பட்டு தான் நடக்கும்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் பார்க்குறாங்க. கண்ணை மூடுங்க. இயேசு நாமத்தில் ஆண்டவரே உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த மதியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த அருமையான ஆண்டவரே இந்த தாய்மாருக்காக ஸ்தோத்திரம், சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இவ்வளோ நானும் கேட்டுக்கொண்டு ஆண்டவர் உட்காந்து இயேசு யாருன்னு சொல்லி ஆண்டவரே இப்படிப்பட்டவர்னு சொல்லி இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கை அற்புதம் செய்யுங்கப்பா. நான் சொல்லிக்கு நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்னீங்கப்பா. அந்த வசனத்தின்படி ஆண்டவரே உங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோங்கப்பா, நாங்கள் வைத்திருக்கிறோம்ப்பா. இந்த கேட்கிற ஒவ்வொரு தாய்மாருக்காக ஸ்தோத்திரம். இவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். அவங்க பிரச்சனையை மாற்றி போடுங்க, அவங்க கண்ணீரெல்லாம் துடைங்க ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடம் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிப்பேன்னு சொன்னீங்கப்பா. இந்த கஷ்டப்படுகிற அந்த வெயிலில் கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற அருமையான தாய்மாருக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அவங்கள பலவீனத்தை மாற்றி போடுங்க, அவங்க வேதியெல்லாம் மாற்றி போடுங்க. ஒரு வேளை அந்த சுகர் வேதி இருக்கலாம், பிபி இருக்கலாம், கேன்சர் வேதி இருக்கலாம், என்னால் நடக்க முடியல, முட்டி வேலை இருக்குது, என்னால் எழுந்திருக்க முடியும் சொல்லி ஆண்டவரே கலங்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே என் குடும்பத்தை கரை சேர்க்கணும், என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றணும்னு சொல்லி கலங்குற ஒவ்வொரு தாய்மாருக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியல, எங்கள் பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, என் கணவர் கை கால் விழுந்து வீட்டில் தான் படுத்துருக்கிற, வேலைக்கு போக முடியல சொல்லி கலங்குற ஒவ்வொரு தாய்மாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்படி செபிக்கிறேன். உங்களோட காரம் ஆலைகள் செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஒரு கண்ணீரோடு விதைக்கவன் கம்பீரமா இருப்பான்னு சொன்னீங்கப்பா. இந்த தாய்மாருக்கு கண்ணீரோடு இருக்க ஒவ்வொரு தாய்மாருக்கு உள்ளத்துக்குள்ள வேதனைகள், ஒருவேளை கஷ்டத்தோடு பாத்ரூம் அழுது கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. வேதனையோடு யார் என் கஷ்டத்தை அறிவார்கள் ஆண்டவரே, யார் என்னுடைய வேதனையை சமாதானம் கொடுக்க யார் என்னால் முடியும் சொல்லி கஷ்டத்திற்கு ஒவ்வொரு தாய்மாருக்காக சோத்துறோம்ப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். ஒரு தேவைகளை சந்திக்கப்படுற கிருபைக்காக நன்றி. நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை, நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை, நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமில்லை, உங்களை மனசை மாற்றி உங்கள் மனத்தை மாற்றி கொண்டு போன ஆசை இல்லைப்பா. எப்படியாச்சும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுக்காக வாழ சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாம செபிக்க நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு கர்த்தர்